அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, சொனாலிக்காவில் பார்த்தீங்கன்னா டைகர் சீரீஸில் DE50ங்கிற மாடலுங்க, பியூர் 52 HP மாடல் டிராக்டரை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா டைகர் சீரீஸ் இப்போ லான்ச் ஆகி ஒரு 2 வருஷம் ஆச்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 wheel driveல இந்த ஆக்சிலோட ஃப்ரண்ட் ஆக்சில் பெவல் ஆக்சிலோட பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து பெரிய டயர் ஆப்ஷனோட 9.5 20ங்கிற டயர் ஆப்ஷனோட பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்துருக்குதுங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ காம்படிஷனில் 50 HPயில் இந்த டிராக்டர் வந்து எல்லா பிராண்டோட கம்பேர் பண்ணுறப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொனாலிக்கானே எடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா அந்த 745 750 DEயிலிருந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் சீரீஸு, RX மாடலு, மகாபலி சீரீஸ்ன்னு சொல்லிட்டு இது எல்லா மாடலையும் கடந்து பார்த்தீங்கன்னா அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் வேரியண்ட்டாக அந்த டைகர் மாடல் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. இதில் ஃபுல் ஆப்ஷனாக கொடுத்துக்கிறாங்க. பழைய அந்த சொனாலிக்காலெல்லாம் பழைய மாடல் இருந்த மைனஸு கம்ப்ளைண்ட்ஸு எல்லாமே அரெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. இந்த டைகர் சீரீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சொனாலிக்கா பார்த்தீங்கன்னா யான்வருங்கிற ஒரு பிராண்டோட ஒரு டைப் ஆகி இன்டர்நேஷ்னல் டீம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க டிராக்டர் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டாக வந்து சொனாலிக்கா ஒரு இந்தியன் கம்பெனி வந்து இப்போ இருக்குதுங்க. டிசைனாக இருக்கட்டும், பெயிண்ட்டாக இருக்கட்டும், லுக்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வித்தியாசங்க. அந்த RX மாடலுக்கும் இந்த டிராக்டர் பாருங்கள், பழைய RX 47 50 HP மாடலெலாம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த டிராக்டரே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பெரிய டிராக்டராக இருக்குது, பார்க்குறக்கும் நீட்டாக இருக்குது. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹெட்லைட் எல்லாம் நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. ஹெட்லைட் ஒர்க்கெல்லாம் பாருங்கள், நல்ல ஸ்டைலிங்காக இருக்குது ஹெட்லைட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா DRL லேம்ப் வச்சு ஹெட்லைட்டு டூமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிங்காக க்ரோம் ஃபினிஷ் கொடுத்து டைகருங்கிற ஒரு சிம்பிள் கொடுத்து பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுங்க. டிராக்டருக்கு வந்து காற்றோட்டம் வந்து ரொம்ப முக்கியங்க. பானட் டிசைன் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மெட்டல் பானட்டுங்க. பெயிண்ட் வந்து நீட்டாக இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் ஃபேட் ஆகாது. பெயிண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஏர் வென்டிலேஷன் வந்து நீட்டாக இருக்குதுங்க. எல்லாமே ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ சீக்கிரம் எதுவும் போகாதுங்க, டேமேஜ் ஆகாது. க்ரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. பானட்டோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் செக்ஷனில் இருக்குது. சிம்பிள் பட்டனுங்க. அப்புறம் இந்த டிராக்டர் யூஸர் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பிராண்ட் டிராக்டரும் ஓட்டி பார்த்துட்டு இந்த டிராக்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறாரு. என்ன ரீசன்னா, இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சோளத்தட்டும் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணிவிட்டு இந்த பேல் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணுறாங்க. அப்போ சோளத்தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் வைக்கோலை விட கொஞ்சம் ஓட்டுறது வந்து ரிஸ்க்கான ஃபீல்டெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டு கூட இருக்கிற டிராக்டர் இருந்தால் இந்த மாதிரி புளியெல்லாம் ஏறி இறங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சொனாலிக்கா வந்து பெஸ்ட்டாக இருக்குது. வெயிட் வந்து அதிகமாக்குறதுனால ஃப்ரண்ட் லிஃப்ட் ஆகிறதுல வரப்பு புளியெல்லாம் ஏறக்கு நீட்டாக இருக்கிறங்க ரீசன்னால் இந்த டிராக்டர் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் என்னென்னா இதில் சிசி வந்து அதிகம், 3100 சிசி இருக்கிற இன்ஜின் வந்து கொடுத்துக்கிறாங்க. நார்மலாக இந்த ஹெச்பியில் கம்பேர் பண்ணிங்கன்னா எல்லா டிராக்டரோடவும் இதில் சிசி வந்து அதிகம், அதனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். சொனாலிக்கானாலே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்போ அதிகமாக இருக்கும், ஏன்னா வந்து அவங்க ஸ்ட்ரோக் லென்த் அதிகமாக்குற மாதிரி இன்ஜின் தான் கொடுப்பாங்க. ஸ்ட்ரோக் அதிகமாக்குறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்லேயுமே பார்த்தீங்கன்னா லோடு நல்லா எடுத்து ஓடுங்க, அந்த மாதிரி இன்ஜின் ஒர்க் தான் கொடுப்பாங்க. ஜெட்டார் இன்ஜின் கொடுத்தாங்க. இப்போ ஜெட்டார் மாதிரியே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஓன் மேக் டிசைனில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் குரூப்பே பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெயிட் பெட்டு வந்துருங்க. வேணால் அடிஷ்னலாக ஃப்ரண்ட்டில் ஹெவியான இம்ப்ளிமெண்ட் போடுறீங்கன்னா வெயிட் வேணாலும் போட்டுக்கலாம். ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக ஒரு வெயிட் பெட்டுக்கு வெயிட் கேரிங் பிட்டு வித் ஹூக் பாயிண்ட்டோட வந்துருங்க. அதுக்கடுத்து சேஸ் இருக்குங்க. பேட்ரியுமே நல்லா கீழே வச்சு கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டருக்கு நல்லா ஏர் ஃப்ளோ இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டருக்கு வித் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனோட வருங்க. டஸ்ட்டெல்லாம் எதுவும் அடைக்காமல் இருக்குது, ரேடியேட்டர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீன் வந்துடும். அதுக்கடுத்து ஏர் ஃபில்ட்ரு ஒன்று கொடுத்துருக்காங்க. ட்ரை டைப் ஏர் ஃபில்ட்ரு, பெரிய சைஸ் ஃபில்டராக கொடுத்துருக்காங்க. அந்த ஏர் ஃபில்ட்ரு வந்து நல்லா மேலே வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் தண்ணிக்குள்ளே இந்த லெவலுக்கு ஆப்ரேட் பண்ணிட்டு போனாலுமே பார்த்தீங்கன்னா உள்ள இன்ஜினுக்கு வந்து தண்ணி உள்ளே போகாதுங்க. அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இதுக்கெல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ சொனாலிக்கா இன்டர்நேஷ்னலோட ஓன் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. 3000 சிசி 3 சிலிண்டருங்க. இதோட ரேட்டட் RPM பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்க, 2100 RPM தாங்க ரேட்டட் RPM. இதோட டார்க் வந்து இந்த HP கேட்டகரியில் அதிகம், ஹைட்டாக இருக்குது. 50 DI 50ங்கிறது 50ன்னு மென்ஷன் பண்ணும், ஆனால் 52 HPக்கு ஈக்குவலான வேலை செய்யுங்க இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும்.
ஹைட்டாக இருக்குது இந்த ஹெச்பி கேட்டகரியில். நீங்கள் எந்த பிராண்டை கம்பேர் பண்ணாலும் டார்க் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இன்ஜின் பார்த்திங்கன்னா செப்பரேட் 8 டிசைனில் கொடுத்துருக்காங்க. பிளாக் எல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். 3 சிலிண்டர் இன்லைன் பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. போச்சுக்கான இன்லைன் பம்ப் இருக்கும். இன்ஜினே பார்த்திங்கன்னா ஹெவியான இன்ஜினுங்க. டிப்ஸ்டிக்கெல்லாம் இங்கே இருக்கும். யூஸ் அண்ட் த்ரோ டைப்பில் ஃபில்ட்ரு, வாட்டர் செப்பரேட்டர் ஃபில்ட்ரு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஸ்டேரிங் ஆயில் தனியாக வந்துருங்க. ஸ்டேரிங் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸ்டேரிங்க்கு வந்து தனியாக ஒரு ஆயில் கொடுத்து அந்த ஆயில் யூனிட் மூலமாக ஸ்டேரிங் ஃபுல்லாக ஒர்க் ஆகுங்க. ஸ்டேரிங் பம்ப் லைஃப்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பாருங்கள், அந்த செப்பரேட் 8 டிசைன் அப்படியே நீட்டாக தெரியும். இன்ஜின் நல்லா குவாலிட்டியாக இருக்குதுங்க. பழைய சொனாலிக்கா நானே யூஸ் பண்ணி பார்த்துக்கிறேங்க. பழைய சொனாலிக்கா RX மாடல் ஓட்டியிருக்கிறேன். அந்த RX மாடல் ஓட்டிட்டு இந்த மாடல் ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் கம்ஃபோர்ட்லேருந்து, ஆப்ரேட்டர் வியூவிலேருந்து, ஆப்ஷன்லேருந்து இன்ஜினோட பவர் எல்லாமே வித்தியாசம் தெரியுதுங்க. கண்டிப்பாக பழைய மாடலுக்கும் இதுக்கும் பவர் வந்து நல்லா இருக்குதுங்க. பழைய மாடலை கம்பேர் பண்ணுறப்போ ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கீர் ஆயில் பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. 2 பம்ப் இருக்குதுங்க. ஒன்று ஸ்டேரிங்க்கு, இன்னொன்று ஹைட்ராலிக் செக்ஷனுக்கும் 2 பம்ப்பு வித் ஃபில்ட்ரு. இங்கே ஒரு மேக்னெட் ஃபில்ட்ரும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு 500 மணி நேரம், ஒரு 700 மணி நேரத்தில் வந்து ஆயில் மாற்றுறீங்க, கீர் பாக்ஸ் ஆயில் 1000 மணி நேரத்தில் மாற்றுறீங்கன்னா கண்டிப்பாக க்ளீன் பண்ணுங்கள். இதை க்ளீன் பண்ணி போடணுங்க. இதில் இரும்பு பிசுரெல்லாம் பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ் ஆயிலில் வர இரும்பு மேக்னெட் உள்ளே இருக்கும். அந்த இரும்பு பிசுறு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்னெட் பிடிச்சி வச்சுக்கும். அதனால் நீங்கள் ஒரு 500 மணி நேரத்துக்கு ஒருக்க க்ளீன் பண்ணிங்கன்னா ஹைட்ராலிக்கு கம்ப்ளைண்ட் வராதுங்க. ஹைட்ராலிக் ஜர்க் ஆகிறது அந்த பிரச்சனையும் வராது. ஆயிலும் நீட்டாக அதோட கிரேடு மாறாமல் இருக்குங்க. கிரேடு மாறாமின்னா ஆயிலில் வந்து அயன் பார்ட்டிகல்ஸ் இரும்பு பிசுறு வந்து கம்மியாகுங்க. இந்த ஒரு ஃபில்டர் வந்து கொடுத்துக்கிறாங்க, ஸ்பெஷலுங்க இது எல்லாமே. அதுக்கடுத்து எல்லாமே நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. இந்த ஃபேனெல்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சைடில் ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மஃப்ளரு பாருங்கள், மஃப்ளரே இல்லைங்க. எங்கடா இது மஃப்ளர் காண பார்ப்பீங்க, மஃப்ளரே இல்லைங்க. பழைய மாடலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சைடில் பெருசாக மஃப்ளர் மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எந்த யூனிட்டுமே வரல. நீட்டாக இந்த சின்ன ஒரு பைப் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா மஃப்ளர் டிசைன்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறாங்க. சவுண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த பழைய சிக்கந்தர் மாதிரியே ஓல்ட் ட்ராக் சீரீஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா சவுண்டும் அதே மாதிரி நீட்டாக இருக்குது. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்குதுங்க. இந்த டிராக்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. சவுண்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த மெயின் கீர் வந்து நியூட்ரல் இருக்கணும். ரேஞ்சு கீர் பார்த்தீங்கன்னா சாவி தொட்ட உடனே ஸ்டார்ட் ஆகுதுங்க. செல்ஃப் மோட்டர் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக கொடுத்துக்கிறாங்க. ஃபோர் வீல் டிரைவில் டர்னிங் ரேடியஸ் பாருங்கள். சின்ன சின்ன ஃபீல்டெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது நல்லா கட்டாகி சீக்கிரம் திரும்பி வரும். 2 வீல் டிரைவ்க்கு ஈக்குவலாகவே பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து கட் ஆகுங்க. இந்த ஆக்சலை பொறுத்த வரைக்கும் ஆக்சல் நல்லா ஹைட்டாக இருக்குது. மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியதாக இதுதான். எவ்வளோ டீப்பான சேத்துல யூஸ் பண்ணாலும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஆக்சல் நல்லா ஹெவியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் சீலிங் போகிறது அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் மேக்ஸிமம் வராதுங்க. இதில் மொத்தம் 3 மாடல் இருக்குதுங்க. என்னென்ன மாடல் பார்த்தீங்கன்னா
டூ வீல் டிரைவ் எடுத்துக்கலாம். 4 வீல் டிரைவில் இந்த ஆக்சில் வேணாலும் எடுத்துக்கலாம். 4 வீல் டிரைவில் ஸ்ட்ரெயிட் ஆக்சிலுங்க, அந்த ஓல்ட் ட்ராக் 60 வருதுங்க, அந்த மாதிரி ஆக்சில் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா பின்னாடி 14 சைஸ் டயர் மட்டும் தான் ஆப்ஷனலாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் 9.5 இருபதுங்க. 2 வீல் டிரைவில் 16 சைஸ் டயர் வேணாலும் வாங்கிக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. 4 வீல் டிரைவில் அந்த ஸ்ட்ரெயிட் ஆக்சில் எடுக்கிறப்போ 16 சைஸ் டயர் வேணாலும் வாங்கிக்கலாங்க, அந்த ஆப்ஷனோட பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குறாங்க. 4 வீல் டிரைவில் இந்த மாடல் இருக்கிறப்ப பின்னாடி 14, முன்னாடி 9.5 20ங்கிறது ஸ்டாண்டர்டான சைஸுங்க, அதில் எந்த மாற்றம் கிடையாது. டிராக்டரோட லென்த்து பார்த்தீங்கன்னா இது அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது பேலர் வந்து ஓட்டி காமிப்பாங்க, பேலர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். அதில் வந்து டர்னிங் ரேடியஸ் அந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள், அதை வச்சே நீங்கள் சொல்லலாம். டிராக்டர் வந்து நல்லா சின்ன சின்ன ஃபீல்டெலாம் திரும்புங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆக்சில் ஒர்க் வந்து கொடுத்துருக்குறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஃபுல்லி சீல்டு கரோரா ஆக்சில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் நல்லா ஹெவி டியூட்டியான ஆக்சில். எம்எஃப்லலாம் பார்ப்பாங்களுங்க, டைனா ட்ராக்லலாம் வருது இல்லைங்க, அதே மாதிரி கரோரா ஆக்சில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆக்சில் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நல்லா ஹெவி டியூட்டி ஆக்சில். ஃப்ரண்ட் டயர் ஆப்ஷன் தாங்க இதில் மேஜரான ப்ளஸ் பாயிண்ட். 9.5 20ங்கிற டயர் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா ஃப்ரண்ட்லலாம் நல்ல 4 வீல் டிரைவ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க இந்த ஹெச்பி கேட்டகரியிலேயே பார்த்தீங்கன்னா. ஸோ நல்ல நீட்டான ஒரு பவர் வந்து ஃபீல் பண்ண முடியும். 5 கலப்பை போட்டு யூஸ் பண்ணுறீங்க, சாஃப்ட் கலப்பை 9 கலப்பை இதெல்லாமே போட்டு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மினி எம்பி ஃப்ளோ, மினி டிஸ்க் ஃப்ளோ, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நீட்டாக இருக்குதுங்க. 14.9 28 டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா. டிராக்டரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக இருக்குதுங்க. எவ்வளோ டீப்பான சேத்துல கொண்டு போய் இறக்குனீங்கனாலுமே டிராக்டர் வந்து ஈஸியாக வந்துடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே சைடில் இருந்து பாருங்கள், நீட்டாக கொடுத்துருப்பாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. டிராக்டர் அந்த இன்ஜின் செக்ஷன் பாருங்கள், பானட்டு கீழே அப்படியே தெரியும். இப்போ என்னென்னா எவ்வளோ நேரம் ஆப்ரேட் பண்ணாலும் காலுக்கு வந்து ஹீட் வரலைங்கிற மாதிரி ஆப்ரேட்டர் வந்து சொல்கிறாரு. மற்ற மாடல் டிராக்டர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ இதில் வந்து ஹீட் வராதுங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஹீட்டே வராதுங்க. ஏன்னா ஃபுல்லாக இந்த செக்ஷனோடையே அந்த ஏர் வந்து நின்றும், இப்படி வெளியே வந்துடும், அந்த ஆப்ரேட்டர் ஏரியாவுக்கே போகாதுங்க, அந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்முங்க. ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்ம் வந்து பழைய மாடலுக்கு இதுக்கும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. கீரெல்லாம் சைடு ஷிஃப்ட் வந்துடுதுங்க, அதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. மேலே ஏறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டில் கொடுத்துட்றாங்க. ஸ்டெப்ஸ் பாருங்கள் நல்லா ஹைட்டாக இருக்குது. ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இந்த மாதிரி ஃபீல்டு கண்டிஷனில் யூஸ் பண்ணாலும் ஆப்ரேட்டருக்கு வந்து நல்லா சேஃப்டியாக இருக்குங்க. ஆப்ரேட்டர் சீட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நீட்டாக இருக்கும். சைடில் உட்கார்றவங்களுக்குமே பார்த்திங்கன்னா சேஃப்டிக்காக அதெல்லாம் நீட்டாக இருக்குது. கன்சோல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இது அப்படியே சோலிஸ் மாதிரியே இருக்குங்க, சோலிஸ் மாதிரியே தான் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல சோலிஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சோல் ஒர்க் கொடுத்தாங்க. ஸோ அது இது சேம் பிராண்டு தாங்க, ஆனால் மார்க்கெட்டிங் வந்து வேறங்க, அதுக்கு இதுக்கும் வேறு மாதிரி வருங்க. அந்த மாதிரி நீட்டாக இருக்குது. கன்சோல் வந்து பழைய மாடலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே மீட்ரு நிறைய மீட்ரு வந்து இருக்கும், அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குதுங்க. கன்சோல் ஒர்க் லேட்டஸ்ட் மாடல் டிசைனில் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. சைடில் அந்த டிஆர்எல் லேம்புக்கான சுவிட்சுங்க, ஃப்ரண்ட்டில் வர டிஆர்எல் லேம்புக்கான சுவிட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க, அதுவுமே நீட்டாக இருக்கும். ஸ்டேரிங் வீலும் நல்லா நீட்டாக இருக்குதுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. லைட்டிங் கண்ட்ரோலெலாம் பாருங்கள், காரில் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. லைட்டிங் கண்ட்ரோல் எல்லாமே நீட்டாக இருக்குது, வித் ஹாரனோட இருக்குங்க. லைட்டிங் கண்ட்ரோல் நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஆப்ரேட்டருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நீட்டான ஒரு ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. கிளச்சு பிரேக் எல்லாமே நீட்டாக இருக்குது. கிளச்சு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்குதுங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இதில் வந்து டபுள் கிளச் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பிடிஓ கிளச்சுங்க, இண்டிபெண்டன்ட் கிளச்சுன்னு சொல்லுவாங்க. இண்டிபெண்டன்ட் கிளச்சு வித் இண்டிபெண்டன்ட் ஆப்ரேஷனுங்க. கிளச்சு பாருங்கள், இது மெயின் கிளச் ஆப்ரேஷனுக்கு தனியாக உள்ளே போகுது, பிடிஓ கிளச் ஆப்ரேஷனுக்கு தனியாக உள்ளே போகுது. ரெண்டுமே செப்பரேட் யூனிட். பிடிஓ கிளச்சுக்கும் மெயின் கிளச் யூனிட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, தனித்தனி யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு லாங் லைஃப் வருங்க இந்த மாதிரி கிளச் ஆப்ரேஷன், இந்த மாதிரி கிளச் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும், இண்டிபெண்டன்ட் கிளச் ஒர்க் கிளச்சை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா ஆயில் லிமிட்ஸ் பிரேக்குங்க. பிரேக்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா நீட்டாக இருக்குது. பேலரெல்லாம் ஓட்டுறப்போ இல்லை ரொட்டாவேட்டர் ஓட்டுறப்போ ஒன் சைடு பிரேக் அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ட்ரெய்லரெல்லாம் போட்டு ஹாலேஜில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ லோடு எடுத்து போனீங்க, 5 டன்னு 7 டன்னு 6 டன்னு 7 டன்னே போட்டு யூஸ் பண்ணுறீங்க, 10 டன்னு 5 டன் கரும்பே எடுத்துகிட்டு போனீங்கனாலுமே
பிரேக் வந்து நல்லா பிடிக்குங்க. அந்த மாதிரி பிரேக் ஒர்க் வந்து இப்போ மாற்றிக்கிறாங்க பிரேக்லேயுமே பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்து கீர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குதுங்க. 8+2, 12+3, 12+12ங்கிற மாதிரி ஷட்டில் ஷிஃப்ட் ஆப்ஷன் கீர் பாக்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாங்க. அந்த ஆப்ஷனுமே இருக்குது. இதில் வந்து 12+3ங்க, லோ மீடியம் ஹை கீர் ஆப்ஷன் அதிகமாக தேவைப்படுதுங்க. இப்போ என்னென்னா இனி ஃப்யூச்சர்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மிஷினரிஸ் வந்து வரப்போகுது. அப்போ கீர் ஆப்ஷன் அதிகமாக இருக்கிற டிராக்டர் கொடுத்தா மட்டும்தான் எல்லா விதமான மிஷினரிஸ்க்கும் செட் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கீர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பழைய சொனாலிக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா கீர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 8+2ங்கிறத மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப அட்வான்ஸான இம்ப்ளிமெண்ட் எல்லாம் போட்டு யூஸ் பண்ண முடியாது. கீர் பாக்ஸுமே நல்லா ஃப்ரீயாக இருக்குது. லோ ஃபஸ்ட் கியரில் ஆப்ரேட் பண்ணுற பாருங்க. அந்த மாதிரி லோ ஃபஸ்ட் கியர்லேயே கியர் ஸ்பீடு வந்து கம்மி பண்ணிக்கிறாங்க. சொனாலிக்கா பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறப்ப நாய்ஸ் இல்லைங்க. பழைய கீர் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சரக்குன்னு சவுண்டு வரும். கான்ஸ்டன்ட் கீர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க கீர் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா. ஸ்பேர்ஸ் வந்து ரொம்ப வேல்யூ கம்மிங்க. மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறப்போ சொனாலிக்காவோட ஸ்பேர் வேல்யூ வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் தான், ஓன் பிளான்ட்லேயே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஸ்பேர் வேல்யூ வந்து ரொம்ப கம்மி மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா. கீர் பாக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. கீர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரேட்டட் ஆர்பிஎம்மில் 33 கிலோமீட்டருங்க. ஃபுல் ஆர்பிஎம் க்ளோஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 36-37 கிலோமீட்டர் வரைக்கும் போகுதுங்க. ரோட் ரன்னிங்லேயும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஹாலேஜ் ஒர்க்கெல்லாம் நல்லா செட் ஆகுங்க இந்த டிராக்டர் பொறுத்த வரைக்கும். ஹாலேஜ் ஒர்க் போகிறீங்கன்னா இன்னொரு சீரீஸ் இருக்குது, மகாபலி சீரீஸ்னு சொல்லிவிட்டு. அதில் 5 கீர் வந்து வருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரெய்லர் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மாடல் டிராக்டர் பெஸ்ட்டுங்க. ஏன்னா அதில் 5 கீர் வந்து வரும். 5 கீர் வரதுனால என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா இன்னும் கொஞ்சம் ரோட் ரன்னிங் ஸ்பீடு வந்து அதிகமாக போகும். 40-42 பக்கமாக போகுங்க. ஸோ அதனால் ரோட் ரன்னிங் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மகாபலி பெஸ்ட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ரவுண்டராக இருக்கணும் அப்படின்னா இந்த டைகர் சீரீஸ் பெஸ்ட்டுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸுங்க. பிசிடிசி லிவர் வச்சு கொடுத்துருப்பாங்க. பழைய மாடல்லாம் என்னென்னா அந்த ஹைட்ராலிக் லிவரை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரேஞ்சை வந்து செட் பண்ண முடியாது, கையிலேயே பிடிச்சிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் அந்த பிரச்சனையே இல்லைங்க. ஒவ்வொரு லெவலாக செட் பண்ணிக்கலாம். ரேஞ்சை வந்து ஈஸியாக செட் பண்ண முடியும். பழைய மாடல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா அது என்னமோ ஹைட்ராலிக் வால்வு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி இழுத்து விட்டிங்கன்னா போயிடும், இழுத்து விட்டிங்கன்னா ஃப்ரெண்டில் போகும். அந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே வராதுங்க. ஹைட்ராலிக் செக்ஷனுமே நல்லா அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் எந்த பிரச்சனையும் வராது. இந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. எஸ்எஃப்சி வேல்யூ பார்த்தீங்கன்னா 184ங்க. பிடிஎஸ் பார்த்தீங்கன்னா 47 ஹெச்பிக்கு பக்கமாக கொடுத்துருக்குறாங்க. நல்லா பிடிஎஃப் பவர் இருக்கும். 48 பிளேடே போட்டாலும் இந்த டிராக்டர் வந்து ஓடுங்க, அசராமல் ஓடுங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எஸ்எஃப்சி வேல்யூ ரொம்ப கம்மிங்க. இதே மாடல் ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற பிராண்டு ஜாண்டீர், நியூ ஹாலண்ட் இருக்குது, அதெல்லாம் கம்பேர் பண்ணால் இதோட எஸ்எஃப்சி வேல்யூ நீட்டாக கொடுத்துருக்காங்க. 50 அடி ஜாண்டீருக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேல்யூ கம்மிங்க எஸ்எஃப்சி வேல்யூ. சொனாலிக்கா ஸோ நீட்டாக இருக்கும் மைலேஜை பொறுத்த வரைக்கும். எஸ்எஃப்சிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்பி ஜென்ரேட் பண்ணோம்னா 1 மணி நேரத்துக்கு 184 மில்லி எடுத்துகிட்டு ஹெச்பி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். நம்ம விவசாயத்தில் ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இம்ப்ளிமெண்ட் எவ்வளோ லோடு எடுத்துக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி டீசல் போங்க. அதுதான் எஸ்எஃப்சிங்கிறது. ஸோ அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்சி வேல்யூ ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. இதில் இந்த லைட்டிங் ஒர்க்கெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக எல்இடியில் கொடுத்துருக்குறாங்க. லைட்டிங் ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். எல்இடியில் கொடுக்குறதுனால என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் லைட்டு வந்து நல்லா லைஃப் கொடுக்கும். ப்ளஸ் வந்து ரொம்ப பவர் எடுத்துக்காது. ஒயரிங் ஹார்னஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒயரிங் ஹார்னஸ் வந்து போகாது அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. பார்க்குறக்கு லுக் வைஸும் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க இந்த எல்இடி லைட்டை பொறுத்த வரைக்கும். ஃபெண்டர் ஒர்க்கும் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து ஆக்சில் பார்த்தீங்கன்னா பழைய மாடலுக்கு வந்து அதே சேம் ஆக்சில் ஒர்க் தாங்க. ஹெவி டியூட்டி இன்போர்ட் ரிடக்ஷன், புல் அண்ட் பினியன் கீர் ரிடக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க.
ஹைட்ராலிக் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2200 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டிக்கிற மாதிரி ஹெவி டியூட்டி ஹைட்ராலிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பழைய மாடலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 745 அந்த RX மாடலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் கெப்பாசிட்டி 1500-600 கிலோ தான் வரும். அதுக்கு இது கம்பேர் பண்ணுறப்ப 600-700 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து அதிகம். அந்தளவுக்கு ஹைட்ராலிக் வந்து ஹெவி டியூட்டி பழைய மாடலை கம்பேர் பண்ணுறப்போ நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. இந்த சென்சிங் பாயிண்ட் எல்லாமே அதிகமாக கொடுத்துருக்குறாங்க, பார்த்தாவே தெரியும். கலப்பை அளவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவரை இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க, 3 பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க, இதில் 4 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதோட குவாலிட்டியுமே மாற்றிக்கிறாங்க. இந்த சென்டர் பின்னு, சென்சார் ராடு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து மாற்றிக்கிறாங்க. கண்டிப்பாக அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்க கலப்பை அளவுலலாம். ஸோ பேலர் வந்து மாட்டிக்கிறாங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் வருங்க. இதோட 2-வே ரிமோட் வால்வ் வந்துருங்க ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக. குயிக் கப்ளரோட பார்த்தீங்கன்னா ரிமோட் வால்வ் வந்துட்டு வித் டஸ்ட் கப் உடைங்க நீட்டாக இருக்குது. அதோட ஆப்ரேட்டிங் லிவர் இங்கே இருக்குங்க. இந்த மாதிரி நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. இதில் இந்த மாதிரி நீட்டாக வச்சு கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாமே நீட்டாக இருக்குதுங்க. ஹைட்ராலிக் ஒர்க்கு எல்லாமே நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. பிடிஓ அவுட்புட் வந்து நீங்கள் மற்ற பிராண்டை எதை கம்பேர் பண்ணாலும் பிடிஓ அவுட்புட் வந்து லோ ஆர்பிஎம்மில் கொடுக்குற ஒரே பிராண்டு சொனாலிக்கா தாங்க. 1000 ஆர்பிஎம்மில் பேலரை யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். ரொட்டாவேட்டர் வந்து 1200-300 ஆர்பிஎம்லேயே ஆப்ரேட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து சிசி வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. பிடிஓ அவுட்புட் வந்து மெயினாக நல்லா இருக்குங்க. நீங்கள் எல்லா பிராண்ட் டிராக்டரையும் ஒரே லைனில் வச்சு எல்லாத்துக்கும் ஒரே மாடல் ரொட்டாவேட்டர் போட்டு விடுங்க. ஃபீல்டில் வந்து கட்டியாக இருக்கிற ஃபீல்டில் விடுங்க. ஃபீல்டு ஃபினிஷிங் வந்து கட்டி உடச்சி பொடியாக பவுடர் மாதிரி கொடுக்குறதுனா அது சொனாலிக்கா மட்டும்தாங்க. 540 ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 1700 ஆர்பிஎம்லேயே அவுட்புட் கிடைக்கிது. ரொம்ப லோவாக இன்ச்சின் ஆர்பிஎம்மில் பார்த்தீங்கன்னா 540 ஃபுல்லாக அவுட்புட் கிடைக்கிறது. ஸோ அந்த மாதிரி டிசைன் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா சொனாலிக்கா தாங்க. பிடிஓ பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து நீட்டாக கொடுக்குறது சொனாலிக்கா தாங்க. நீட்டாக இருக்கும் அதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா. ஹைட்ராலிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இதோட ஸ்டே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஸ்டைலில் இருக்கும், நீட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து த்ரெட்டு டைப் தான் பெஸ்ட்டு, டெலஸ்கோபிக் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகுதுங்கிறீங்க. எந்த டைப் பெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் த்ரெட் டைப் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயுமே கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுதுங்க. இதோட என்னென்னா அது வந்து சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வைக்க முடியும். இது வந்து பின் வந்து சீக்கிரம் காலி ஆகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பேஸ்ட் ஆன் குவாலிட்டி பொறுத்துங்க. என்ன மாதிரி மெட்டீரியல் குவாலிட்டி கொடுக்குறாங்க அதை பொறுத்து இதோட லைஃப் வந்து மாறலாங்க. ஆனால் இந்த டைப் வந்து ரொம்ப ஈஸிங்க, சுலபங்க நாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கெல்லாம் த்ரெட் டைப்போட. ஸோ அந்த மாதிரி நீட்டாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜெய்சன் பேலர் வந்து போட்டிருக்காங்க. சோளத்தட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லேபர் டிமாண்ட் அதிகமானதுனால பார்த்தீங்கன்னா இங்கே ஏரியாலலாம் பேக் கட்டர் மூலமாக அறுவடை பண்ணி இந்த மாதிரி பேலர் வச்சு பேல் பண்ணி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி யூசேஜுக்காக தான் எடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் வந்து சேர்த்து அளவுக்காக தான் இந்த டிராக்டர் வந்து எடுத்துக்கிறாங்க. நீட்டாக இருக்குது. ஸோ அந்த டிராக்டரோட வாரண்ட்டி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணுன்னா எங்கள் ஏரியாவில் இருக்கிற டீலர்ஷிப் நம்பர் வந்து கொடுக்குறாங்க. உங்கள் ஏரியாவில் ப்ரைஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஏரியா டீலர்ஷிப் வந்து கேளுங்க. இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 4 to 5 கிலோ போகுங்க. எந்த ஃபீல்டு எடுத்துகிட்டு போனீங்கனாலும். ரொம்ப லைட் டியூட்டி அப்ளிகேஷன் இதுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா 2 to 2.5 லிட்டர் வந்து டீசல் போகுங்க. இதுதாங்க இதோட மைலேஜ். மெயினாக இதோட லைஃப் வந்து நல்லா இருக்குங்க. பழைய மாடல் சொனாலிக்காவுக்கும் இதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ மற்ற பிராண்டோட இது ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கொஞ்சம் எக்கனாமிக்காக இருக்குங்க டிராக்டர் யூசர் சைடில். ஸோ இந்த டிராக்டரை பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.